வியூவர்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கார்த்திக் தமிழ் கேமிங். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஐஸ்கிரீம் சாப்டர் 3 பார்த்தீங்கன்னா லாங் டே பிஃபோர் கிட்டத்தட்ட 8 நாள் ஆச்சு வீடியோ போட்டு. அதுக்கு ஏன் ரீசன்னா நாங்கள் படிச்சுட்டு இருந்தனால ஃபோன் கொடுக்கவில்லை. அந்த காரணத்துக்காக தான் எங்களால் வீடியோ போடவில்லை. பார்த்திங்கன்னா அதனால தான் நான் வீடியோ போட முடியல. ஸோ மன்னிச்சுக்கோங்க. இனிமேல் பார்த்திங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் வீடியோ வரும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதுக்காக எல்லாத்தையும் அந்த 8 நாள் போடாததுக்காக தான் இன்றைக்கி நான் ஐஸ்கிரீம் சாப்டர் 3 போடலான்னு வந்திருக்கேன். சாப்டர் 2 போட்டோம்ல, அதோட போட்டிலேருந்து ரொம்ப நாள் ஆச்சு. நான் ஒரு ட்ரை பண்ணேன், ஆனால் சத்தியமாக நான் முடிய முடியல. இனி நான் பக்காவோட ப்ரிப்பரேஷனாக வந்திருக்கேன். வாங்க போகலாம். ஜனவரி 1983 சார்லி அந்த இவனுங்க அந்த அக்கா தம்பிங்க இருப்பாங்களா அவனுங்க சாப்டர் 2ல் காப்பாற்றினா அந்த 2 பேர் தான் இவனுங்க. யாருன்னு தெரிகிறதா? நம்ம ஜே. அப்புறம் ஐஸ்கிரீம் சாப்டர் 3 பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கேமே பார்த்தீங்கன்னா நம்ம பார்ட் 1 பார்ட் 2 போட போகிறோம். ஏன்னா இந்த ஒரு வீடியோவே 42 நிமிஷம் மாறுது. ஃபுல்லாக போட்டோன்னா நான் பார்ட் 1 பார்ட் 2 போகிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்ன காரணம்னா அது அப்புறம் சொல்கிறேங்க. கீழே இந்த இதோ இந்த கம்பெனி, இந்த கேம் தயாரிச்ச கம்பெனி இருக்குது. கீபோர்ட் மாதிரி வந்து நம்ம பேர் கூட டைப் பண்ணிக்கலாமா? இருங்க போடுறேன். ஏடிஜி அதான் நல்லா இருக்கேன். அது என்ன காரணம்னா சில பேர்கிட்ட நெட் இருக்கும், சில பேர்கிட்ட நெட் இருக்காது. நெட்டில் அவங்க வந்து டேட்டா யூஸ் பண்ணி பார்ப்பாங்க. நான் போடுற வீடியோ வந்து 42 நிமிஷம்னா அதை பார்த்தாலே அவங்களுக்கு வந்து 700 MB வந்து வேஸ்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் அவங்க மிச்ச வீடியோலாம் பார்க்குறதுக்கு மொத்த 1 GB காலி ஆகிடும். அப்புறம் அவங்களால பார்க்க முடியாது. அந்த காரணத்துக்காக நான் பார்ட் 2 பார்ட் 1 போடுறேன். பொலியான்னு நினைக்கிறேன். யூஸ் கொடுத்து நம்ம ஏதோ கட்சின்னு போடுறானுங்க. ராடி என்ன விஷயம் இதே தேரில் சுற்றி நிற்கிறான். வேறு வேலையில் இடம் உனக்கு. இப்போ பாட்டு பாட ஆரம்பிச்சான். யாரா இவன்? எலக்ட்ரிஷா கூட மாதம் வந்துங்கிறான். நம்ம மைக்கு போன இதில் நம்மளுக்கு வேறு ஞாபகத்துறை அவர் தான் இவர். என்ன சொல்கிறேன்னா, ஹாய் லிட்டில் பாய், எப்படி இருக்கு? எனக்கு தெரியும் நீ தானே லிஸ்ட்டை கழிச்சு வச்சுக்க. லிஸ்ட்டு சாப்டர் 2ல் குதிக்காமல் விளையாட்டில் மாட்டிச்சு. உனக்கு கன்ஃபியூஸ் ஆகிருக்கு. ஏதாவது அவனுக்கு சொல்கிறான் ராடு ஏதாவது மூளைக்குழம்பு பிடிச்சான்னு கேட்குறான். உன்னோட டேர்ட்டி வேணே நானும் உன்னை வந்து நான் கொளுத்தி விட்ருவேன். அதாவது கொளுத்தினா வேடிக்கை வச்சுருவான்றான். அவனை ரிலீஸ் பண்ணி விடு. உன் மூவில் வந்து நான் ஃப்ரை பண்ணுறாது. என்ன சிக்கன் ஃப்ரையாடா? சிரிக்கிறான் அவன். சுடுறா, நீ என்ன பற்றி சொல்கிறேன்னே எனக்கு புரியல. எனக்கு எந்த பேருமே ஞாபகம் வரல. ஏன் சுடுறா? ஏன்னா நான் நிறைய பேரை பிடிச்சிச்சு சொல்கிறான்னு எங்கே கேட்டேன் நீ ஃபேஸில்? எனக்கு ஒன்று பார்த்தா பிடிக்கல. ஏன் எனக்கு பிடிச்சிருக்க? நீ வந்து ஃபேட்டல். எனக்கு குண்டு பசங்க தான் பிடிக்கும். அதுக்கு சொல்யூஷன் இருக்குது. என்னடா சொல்யூஷனு? என்ன பண்ணுறான்? ஐஸ்கிரீம் சாப்பிட்டா கோல்டு தான்டா பிடிக்கும். எப்பட்றா ஃபேட் ஆவான்? அறிவு இருக்காடா அவனுக்கு? இப்போ கூட ஒரு பிரச்சனை இல்லை. கண்ணத்தை சுட அவனை. என்னடா அந்த கண்ணாடி சாப்பிட்டு விட்டான்? என்ன பண்ணி வச்சுருக்க? ஐஸ்கிரீம் விட்டான். இந்த ஐஸ்கிரீம் ரொம்ப டேஸ்ட். நீங்கள் மட்டுமே சாப்பிட்டு எனக்கு கொஞ்சம் கொடுங்களாண்டா. எனக்கு தெரில. என்னடா அழுக்கு மாதிரி மாறுறான்? என்னடா இது? குண்டா. அதில் எது கெமிக்கல் கலந்து வச்சுருக்காங்க அந்த ஐஸ்கிரீமில். அதனால குண்டா ஆகிட்டா நம்மைக்கு. என்னப்பா வாட்டர் மெலன் ஸ்டார் மாதிரி மாட்டியடா. சப்டி பாய், எனக்கு இப்போ தான் உனக்கு பிடிச்சிருக்கு. பின்னாடி போயிடுறா, இவன் பிடிச்சிருவான்டா. பின்னாடி போடா. வந்துட்டான்டா பின்னாடி போடா. கத்துறாங்க. நம்ம ஃப்ரெண்டு கிளத்திட்டோம். அப்புறம் வீடியோ பார்க்குறாங்க, மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிக்கோங்க கைஸ். இதுக்காகவே அவனை வழி வாங்கணும். வாங்க போகலாம். அந்த கன்று அவங்க இருக்குது, போய் எடுப்போம். அந்த இந்த இடத்துலையா? இந்த இடத்த ஏன்டா கட்டி வச்சுக்கன்னு தெரில. நான் டாகோ இல்லை ஒன்றும் இல்லை. ஒளியத்துக்காக கட்டி வச்சுப்போம் போல். ஆரம்பிச்சிட்டான்டா பாட. நான் நிறைய குழந்தைங்கள கடத்த போகிறேன். இதே தெருவில் எங்கள் ஃப்ரெண்ட்ஸை தான் நீ கத்தி நிற்கிற. வேறு எந்த பசங்க கத்தி நான் அவனை பார்த்ததே இல்லை. ஐஸ்கிரீமே விற்க போகிறேன் ஜாலின்றான். அம்மாவும் விற்க. எப்போ பார்த்தாலும் இந்த மேப்பை மறந்து விட்டு போயிடு. அதுவும் நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் தான். அவனை குறைச்சிக்கக்கூடாது. இது கன் வச்சு அவனும் சொன்னமான்னு கேட்டிங்கன்னா கூடாது. இந்த வண்டியில் தலையை வந்து உஷார லாக் போட்டுருவார். ஏன்னா ஆனால் வந்து என் வண்டியிலே ஏறிங்களேண்டா அப்படின்ட்டு அவனை லாக் போட்டார். அது சுடுறதுக்கு தான் இது. இருங்க பார்த்துட்டான். ஐயோ உள்ளே போய்டுவோம். அவன் சுற்றிட்டு வரத்துக்குள்ளே அவன் உள்ளே போட்டு அவன் வேற இருக்கானா. நண்பா என்னடா கட்டி பிடிக்கும் இப்போ வந்தா கட்டி போச்சுவாடா. ஓகே போகலாமா? இப்போ நம்ம ஷாப்பிங் சென்டர் தான் போகலாம். ஷாப்பிங் சென்டருக்கு மால்னு கூட சொல்லலாம். ஷாப்பிங் சென்டருக்கு போகலாம். ஷாப்பிங் சென்டரில் ஒரு குட்டியோண்டு வேலை தான், அதை மட்டும் முடிச்சிடலாம்.
ஓகே. அவ்வளோ மீன்லாம் வருது. யாருமே இல்லாத மாலை நான் இப்போ தான்டா பார்க்குறேன். ஓகே, வண்டியை விட்டு இறங்குடா. பேசி இப்போ ஃப்ரீஸ்லேருந்து தலைவர் முழிச்சிக்கிட்டாரு. நம்ம மேலே போவோம். பார்த்தீங்கன்னா இந்த கேமிங்கில் ஒரு கேமியோ ரோல் ஒருத்தன் பண்ணுவான். யாருன்னா பார்த்தீங்கன்னா நம்ம லிஸு தான் பார்த்தீங்கன்னா கேமியோ ரோல் பண்ணுவாள். அதையும் நான் காட்டுறேன். இதை நம்ம இப்படியே பிடிச்சிக்கணும். அவன் வர எப்போ வருவானே தெரியாது கைஸ். ஓகே. ஐயோ போட்டேன்டா. சத்தம் கிட்ட அங்கே இருக்கா பார்த்துட்டேன். அவன் வரத்துக்குள்ள நம்ம போட்டுருவான். யோசிக்கிறோம் இப்படி வச்சுட்டு இருப்போம். டே சத்தம் கிட்ட வர வந்துருவான்டா அவன். என்னடா இது எங்கடா இருக்கான்? எங்கேயுமே இல்லை. ஐயோ அடி. இது சொல்கிறதுக்கு தான் நான் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுருந்தேன். அது ஒன்றும் இல்லை. அவள் தான் எங்கள் இந்த இடத்துல அவள் தான் வேலை முடிஞ்சுது. இது எடுக்கிறதுக்கு தான் இவ்வளோ நேரம் பாடுபட்டுருந்தேன். அதெல்லாம் ஒரே இடத்துல நிறுத்தி வச்சுருக்கணும். நான் அங்கே இங்கே ஆக்சிடென்ட்ல இருந்தேன்னா அதனால தான் ஒழுங்காக வரல. ஓகே, சோளத்துக்கு கிளம்பலாம். அங்கே இருக்கான். பார்த்துட்டோம். நம்ம என்ன பண்ணுவோம், இவன் மண்டையில் ஒரு தூக்கி போட்டுருவோம். கைட்டாக வச்சு தூக்கி போடுறான். எப்போ அடி அதான் போடுற பட்டன் ஒருக்கா அவளை சாத்துறான். போது இந்த இடத்த சாத்திடலாம். நெக்ஸ்ட்டு கேம்பிங் போகணும். இந்த மால் மாதிரி தான் கேம்பிங்லேயே யாருமே இருக்க மாட்டாங்க. நான் உங்களுக்கு ஒரு ட்ரிக் சொல்கிறேன். அந்த இடத்துல போயிட்டு ஒரு கீக்காக ஒரு ஓட்டையாக இருக்கும் அந்த இடத்துல. அதெல்லாம் நோண்டி பார்க்கணும். அதை நோண்டி பக்கத்தோடு உசிர போயிடும். அந்த ஓலை காட்டுருப்பாருங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த கீ வந்து எங்கே இருக்குன்னே தெரியாது. அதை தேடுறதுக்கும் உங்களுக்கு உசிர போயிடும். அதுக்காக நான் ஒரு ட்ரிக் சொல்கிறேன். இங்கே கேம்பிங்கில் தேடி பார்த்தீங்கன்னா ஒரு மேப்பு மாதிரி கிடைக்கும். அதை எடுங்கணும். மேப் வேறு எங்கே இருக்குன்னு தெரியலையே. மேப் இங்கே இருக்கா? எதுக்கு நான் கீழே டிஸ்டன்ஸ் காட்டுதா? ஐயோ பார்த்துட்டேன்டா. இப்படி இருக்கு. இது போயிட்டே இருப்பேன். பின்னாடி அக்கானும் பின்னாடி. இந்த சைடு போகணுமா? இந்த சைடு இந்த இடம் தான். ஏன்னா 1.2 மீட்டர்னால் ரொம்ப கம்மி தான். அதனால தான் அங்கே போட்டேன். இப்போ நம்ம ஷவுல் எடுத்துகிட்டு வந்துடலாம். யாரும் பின்னாடியே தொத்தினுங்கிறான். அப்படி விட்டுறான். ஏன்டா விட்டுட்டேன். ஆனால் அவனுக்கு எந்த தப்புமே பண்ணல. என்ன நீ என் ஃப்ரெண்ட்ஸை கத்துற, அதுக்காக வந்து நான் உன்னை பழி வாங்குறேன். பழி வாங்க கூட இல்லைடா, வந்து என் ஃப்ரெண்ட்ஸை காப்பாற்றுறேன், அவ்வளோதான். இதில் என்னடா தப்பு இருக்குது? இது கடத்தின பசங்களும் நான் தப்பிச்சு விட்றேன். அதில் என்ன பெரிய தப்பு? ஓகே. இங்கே இருக்குது ஷவுலு. வாங்க எடுத்துருப்போம். என்னடா இவன் விருப்பத்தினுங்கிறான். இருடா போடா. அவன் எப்படி போனோன்னா தலையோட ஒரு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வந்து தள்ளி போடுங்க. இப்போதான் வரும். என்னடா மேப்பு போட்டா இங்கே இருக்குது. வந்து எனக்கு இந்த இடத்துல கட்டுது. உங்களுக்கு வந்து வேறு எந்த இடத்துல வேணால் காட்டலாம். எடுத்துட்டு நம்ம கிளம்புவோமா? இந்த இடத்துல ஒரு கொஞ்சம் அதிகமான வேலையாகவே இருக்கும். வாங்க தள்ளுறா. இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டு கேமியோ ரோல் பண்ணுவாள். பார்த்துட்டான்டா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உள்ளே போகிறது இது சேஃப் இல்லை. ஏன்னா மேலே அந்த படிக்கட்டெலாம் அங்கே ட்ரீ ஹவுஸ் மாதிரி இருக்கும். அந்த படிக்கட்டெலாம் ஏறி வருவாங்க. ஸோ சேஃப் கிடையாது. நம்ம ஒரு கன்ஃபியூஸ் பண்ணிட்டு நம்ம ஓடிடலாம். வா நான் வெறுப்பேற்றினுங்கிறான். ஒன்று நில்லு. ஏன்னா அந்த சைடு போ. ஏன் ஒரு சைடு போகிறேன் என்னை பார்க்குறேன். என்ன நான் வெறுப்பேற்றுறேன். சார் அவனை கன்ஃபியூஸ் பண்ணியாச்சு. நம்ம சீர் உள்ளே போடா. உள்ளே போய்டுவோம். பாடி அப்படியே மேலே போ. சீக்கிரம் போடா. மேலே போடா. ஏன்டா படுத்துறேன்? அங்கே இருக்காங்க. ஐயோ சீக்கிரம்டா. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பொருளை மட்டும் எடுத்துகிட்டு கிளம்பிடுவாங்க. அது என்னன்னா இந்த ஆர்ஸ் எடுத்துகிட்டு இந்த இடத்துல வச்சுட்டு கிளம்பிடுவாங்க சில பேர். அப்படி பண்ணக்கூடாது. இதை எடுத்துகிட்டு தான் கிளம்பணும். பார்த்தீங்கன்னா 4 ஆர்ஸை கலெக்ட் பண்ணி இந்த இடத்துல வச்சா தான் நம்ம வின்னே ஆக முடியும். இந்த கேஜி கீ கிடைக்கும். ஒரு கீ கிடச்சிச்சு. இந்த ஃபயர் கிராக்கர்ஸ் ஒரு முக்கியமான பொருள் தான். இப்போ பார்த்தீங்கன்னா லிஸ்ஸை காட்டுறேன். கேமியோ ரோல் பண்ணுவான். இதை நம்ம தூக்கினப்ப இந்த லாஸ்ட்டில் இப்படி போட்டு விட்ருவோம். என்னடா திறக்க முடியுமா? இதை நான் திறந்து ஒரு வாட்டி கூட பார்த்தது இல்லையே. இதை நான் திறந்து ஒரு வாட்டி கூட பார்த்தது இல்லை கேஸ். சரி, இதை நம்ம எனக்கு தூக்கி போட்டுருவோம். ஒரு வாட்டி கூட நான் திறந்து பார்த்ததில்லை. நீங்கள் திறந்து பார்த்துக்கிங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சத்தியமாக நான் பார்த்ததில்லை. பார்த்தீங்கன்னா வீடியோ போடல. அதனால் பார்த்தீங்கன்னா நீ சப்ஸ்கிரைபர் ஏற்றி விட்டீங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. 37 வந்துச்சு. ஓகே. இந்த சைடில் தான் சுற்றின்னு இருப்பான். ஏன்னா நம்மளுக்கு இங்கே தானே வேலை. ஏன்னா சுற்றுவார் தலைவர். என்ன பண்ணுவோம்?
வாங்க எங்களுக்கு லிஸ்ஸை காட்டு. கேம்பிங் இருக்கா? எங்கடா லிஸ்ஸை காணுன்னு கேட்டிங்கன்னா அங்கே ஒரு புதர் மாதிரி வந்துச்சுக்கேன். ஏன்னா அந்த இதை இவனுக்காக தான் பயந்து உட்காந்துட்டு இருப்பான். இருங்க இவன் வரானா, இவன் நம்ம டிம்மிக்கு ஊற்றுட்டு போனீங்கன்னா நம்மளை வந்து பிடிச்சிருவான். இவன் வேறு ஒரு ஏற்பேற்றுறாங்க ஐஸுவன். என்ன பண்ணணும், அவங்க கூட நம்ம ஐஸ் வைக்கிற மாதிரி பேசணும். ஐஸ் வைக்கிற மாதிரி பேசினா வந்து நம்ம கூட வேனில் வந்து உட்காந்துப்பா. ஏன்னா இங்கே இருக்க எல்லாருமே காப்பாற்றணும்ல. போன வாட்டி வந்து இவளை நம்ம மிஸ் பண்ணிட்டு போயிட்டோம். அதனால தான் திரும்பி வந்து இவளை காப்பாற்றுறதுக்காக வந்திருக்கோம். இதனால் ஐஸ் வைக்கிறதே ரொம்ப கஷ்டம். ஆனால் நான் வந்து சில யூடியூபர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்களா, கேம் பிளேயில் அவங்க கிளிக் பண்ணிட்டு போயிடுவாங்க. நான் எப்படி பண்ணணும்னு காட்டுறேன், என்ன நான் கொடுக்கணும்னு. ஜேன் நீ ஏன் விட்டு குச்சிட்ட வேனில் போன பாட்டில் ஞாபகம் இருக்கா? நீ ஏன் குச்சிட்டேன்னு கேட்குறாங்க. நீங்கள் வந்து இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு கொடுக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு தான் கொடுக்கு. சாரி, லைட்டாக மறந்துச்சு. நான் என்ன சொன்னேன்னா சார்லி குச்சா, அதான் உன் அண்ணன் குச்சா, அதனால தான் நீ குதிப்பேன் நினச்சேன். ஃபஸ்ட்டு பாட்டில் அவன் அண்ணன் குதிப்பான். இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா லாஸ்ட்டு கொடுங்க. இந்த ப்ரஷ்ஷின்னு இருக்குல்ல, இதை கொடுங்க. ஓகே, நான் வந்து மேனேஜ் பண்ணி குதிக்க பார்த்தேன், ஆனால் குதிக்க முடியல அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன சொல்லணும்னா செகண்ட் இருக்குல்ல, இதை கொடுங்க. அதை வந்து மைக் வந்து மாட்டிக்கலான்னு சொல்கிறேன். அது குண்டு பையன். அதாவது நான் எது ஜாலியா, ஏன் நம்ம ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா ஜாலின்ற பார்த்தீங்கன்னா கடைசி வந்து நீங்கள் என்ன கொடுக்கணும்னா, நீ வந்து வேனுக்கு வா, நீ வந்து ஹைட் பண்ணிக்கோ, அந்த ராடிக்கிட்டேருந்து தப்பிச்சிக்கோ அப்படின்னு நம்ம ஐஸ் வைக்கிற மாதிரி பேசினா தான் வந்தா. ஏன் நம்ம தப்பாக கொடுத்துட்டோன்னா நீ ஒரு குண்டு, நீ ஏன் கீழே குதிக்கலை, நீ வேஸ்ட்டு அப்படிலாம் கொடுத்தோன்னா வரவே மாட்டான். ஃபெயில்னு ஒரு திரும்ப பேசணும். நீ வேறு ரொம்ப பொறுமையாக நடந்து வர. வாமா வா, நம்ம போகிற வழி தான் வருவா பார்த்தீங்களா? அப்படி வா, போவாது, இப்படி வா. வர அங்கே தான் போயிட்டுங்கிறான். ஏன்னா நொஞ்சில் வரான். சரிவா எங்கூட வா, இப்படி வா. ஐயா வர அப்படி வரானே. ஐயோ சீக்கிரம் வா. ஓகே, இப்படி வா. அடா சரி, ஏதோ ஒன்று வா உள்ளே போ. இப்படி வந்து வேறலாம் ஒருத்தன். நீ உள்ளே போய் உக்காரு, நான் இவனை காலி பண்ணிட்டு வரேன். வாடா டேய். ஏன்டா வெறுப்பேத்துறேன்னு. உள்ளே போயிட்டா கேஸ். இப்படியே உள்ளே போயிட்டா. நம்ம ஒரு பிரச்சனையும் இல்லை. அவள் தான் நம்ம வண்டி எத்தனை கிளம்ப வேண்டியதான். நீ வேறு தொட்டி நேக்கிறான். என்ன பண்ணுவோம், சுற்றின்னு வந்து வேனில் வந்து உக்காந்துப்போம். வேறு ஒருத்தன் பெத்தி நேக்கிறான். அதுதான் அப்பாடி. ஐயோ பகு. நல்ல வேலை நான் மாட்டினான்னு நினச்சேன். ஓஹோ ஓகே, இது எடுத்து முட்டு. நம்ம மெட்ரோ ஸ்டேஷன் தான் போனோம். வண்டி ஏறுறா மாப்பிள்ளை. ஓகே, எங்கடா மேலே கட்டுறீங்க மெட்ரோ ஸ்டேஷன்? ஓ கட்சினா சூப்பரே. இதை பார்த்தீங்கன்னா ராடு. இப்போ நம்ம வந்து ஒரு ஐஸ்கிரீம் கொடுத்தால அந்த மைக்கு, அதே மாதிரி வந்து அவங்க அப்பா செஞ்சு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அவன் கொண்டாயிட்டான். அவங்க அப்பா வந்து செத்துட்டாரான், ஒரு வண்டி ஏற்றி செத்துட்டாரான். ஆனால் அந்த வண்டி யார் ஏற்றினா இன்ன வரைக்கும் தெரிலையாம். அதனால தான் அழுகுறான் இவன். அந்த ஃபோட்டோவில் கட்டுறாங்களே அதுதான் அவரோட அப்பாவான். ஜோசஃபா அவரோட பேர். ராடோட அப்பா பேர் ஜோசப். ராட் நீ இருக்கியான்னு யாரும் கேட்குறாங்க, யாருன்னு தெரில. நீ ஓமுக்கு வா அப்படின்னு சொல்கிறாங்க. ராடு மதிய கூட மாட்டிக்கிறான். நீ வந்து திரும்பி வீட்டுக்கு வா, உங்கள் அம்மா இருக்காங்க, உனக்கு புரியுதா இல்லையா, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ, நீ திரும்பி வீட்டுக்கு வா. ராட் உனக்கு நான் புரிய வைக்கிறேன்னு யாரோ சொல்கிறாங்க, அது யாருன்னு தெரில. ஓகே, அப்புறம் உங்கள் அம்மா வந்து உனக்காக ஒரு லெட்டர் எழுதி வச்சுருக்காங்க, அதை படின்றாங்க. இது அந்த யார் எழுதுனேன்னு தெரில. அவங்க அம்மா வந்து லெட்டர் எழுதி கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஓஹோ, இந்த கட்சியில் இது வரைக்கும் புரிய வைக்கிறாங்க. ஓகே, எனக்கு புரிஞ்சு விட்டது. மெட்ரோ ஸ்டேஷனில் கொஞ்சம் வேலை தான், குட்டியோண்டு வேலை தான், அதை முடிச்சுட்டு போயிடலாம். ஓகே, இப்போ நம்ம ஃபயர் கிராக்கர்ஸ் தவிர எங்கடா ஃபயர் கிராக்கர்ஸு இது திருடி வச்சுருக்கு. உனக்கு நான் கஷ்டப்பட்டு ஐஸ் வச்சு கொண்டு வந்ததில் நீ உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா திருடி வச்சுருக்கீங்க. நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ ஐஸ் வச்சு கொண்டு வந்தோம். இதுக்கு தான் ஐஸே வந்துடுது. வாங்க இது வெடி போவோம். தீபாவளிக்கு போட்டிருக்கலாம், ஆனால் ரொம்ப நாள் ஆகிடும். ஓகே, வெடிக்க வேடா ஜம்மால். எப்பா என்ன சத்தம். ஓகே, இப்போ நம்ம ஒரு வேலை இருக்குது. காட்டுறேன், சீக்கிரம் ஓடுறா தம்பி ஓடுறா. பார்த்தீங்கன்னா இந்த ரூம்குள்ளே போய் நம்ம லிவர் அட்ஜஸ்ட் பண்ணணும். பார்த்தீங்கன்னா அது எப்படி பண்ணணும்னு சில பேருக்கு தெரியாது. நம்பர் போட்டிருக்கோம், நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா வரவழியில் ஒரு போர்டு பார்த்தல, இந்த போர்டு இதுதான் எனக்கு வந்து 598. அந்த போர்டில் வந்து 598 எனக்கு போட்டிருந்து உங்களுக்கு வேறு எந்த நம்பர் வேணால் போட்டிருக்கலாம். 598 598 இது எதுக்குன்னா பார்த்தீங்கன்னா ட்ரெயின் இங்கேயும் வந்துட்டுருக்கோம். ட்ராக்கை நம்ம மாட்டி விட்டோம் இப்போ, அவ்வளோதான். ஓகே,
இப்போ நம்ம இந்த இடத்துக்கு கிளம்பணும். அந்த ராடு வேறு இது வேறு ராடு வேறு வந்துடுவான் இந்த இடத்துக்கு. ஏன்னா நம்ம வெடிக்க வச்ச சத்தம் கேட்டு வந்துடுவான். வரான் பார்த்தீங்களா? ஒருத்தங்க வேறு வந்துனுக்கிறான். இதுங்க இவன் மண்டையில் ஏதாவது தூக்கி போட்டு கிளம்பிடுவோமா? ஏதாவது பொருள் கடா? எந்த பொருளுமே இல்லையா? ஐயோ இவன்கிட்ட இந்த ஒழிஞ்சு போகிறது கூட உசுறு போவோமே. ஐயோ வந்துடுங்கிறாங்க விஷயம். ஒருத்தன் டோர் திறக்க முடியுதா? ஐயோ பூட்டிருக்கு. டேய் ஏதாவது பொருளுங்க ஒருத்தாங்கடா. ஒரு வழியில் கேஸ் நம்ம ஒழிஞ்சு தான் போய் ஆகணும். ஏன்னா நம்ம மாட்டிப்போம் இவன்கிட்ட. அப்போ ஒன்றும் இந்த இடத்துல ஓரமாக இப்போ ஒழிஞ்சுப்போம். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே ஒழிஞ்சுப்போம். அப்போ தான் இவனுக்கு டிமிக்கி கொடுத்துட்டு போக முடியும். நான் செக் பண்ணிக்கிறேன். வரான். அப்போ நான் இங்கே வெயிட் பண்ணுவோம். அப்போ தான் இப்படி ஓட்டுக்க முடியும். பொருளுக்கு அடிக்கிறதுக்கு. வாடா சீக்கிரம், டைம் இல்லை. வந்துட்டான். நான் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு அப்படியே சுற்றி விட்டு போயிடலான்னு பார்த்தா இவன் வேறு வெறுப்பேற்றுறான். போகலாம் ஏன்டா வெறுப்பேற்றுறான்? டேய் ரொம்ப கடுப்பேற்றுறாங்க விஷயம் ஒருத்தன். யும்மா ஜஸ்ட்டு மிஸ்ஸு மாட்டிடுப்போம். ஓடுறா தம்பி. கொக்கோ கோலாடா வேறு ஏதாவது மாற்றி போட்டு வச்சுருக்காங்க. காப்பி ரைட் வந்துடுவாங்க. கேரு வரல. நல்ல வேலை குதிரை வச்சு இப்படியே போராடி மாட்டிக்காரான். எப்படி எக்ஸ்ட்ரா நான் கூட பயந்துட்டேன். ஓகே இப்போ இந்த டோர்லாம் திறக்கும். திறடாது பண்ணு. இங்கே ஒரு ஹேட் இருக்குமே. இங்கே ஹேட்டு இங்கே இருக்குது ஹேட்டு. இந்த ஹேட் நம்மளுக்கு தேவை. இப்போ ஹேட்டும் அப்புறம் ஒரு ஷூ தேவை. இந்த இடத்துல இந்த ட்ரெயின்லேயே தான் இருக்கும். சரி அப்புறம் நான் சொல்கிறேன் வாங்க. இந்த ஹேட்டை திருப்பி நம்ம வேனுக்குள்ளே போட்டு வந்துடும். வந்துட்டானே வரத்தான் சொல்லுவோம். இதை நம்ம இப்படி தூக்கி போட்டு வந்துடுவோம். வாடாப்பா எங்கடா இருக்கான்? ஏத்தில் மாட்டின்னுக்கிறேன். கேம்லே இருக்கு கேஸ். ஏத்தில் மாட்டிருக்கியா? நல்ல வேலை இதயத்தில் மாட்டின்னு இருக்கட்டும். நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக போச்சு கேஸ். இதயத்தில் மாற்றிட்டு இருக்கட்டும். போடா நம்மளுக்கு ஏதோ நல்ல விஷயம் வந்திருக்கு. ஐயோ நல்ல விஷயம் வந்திருக்கு சொல்லும் போது தான் இவன் தப்பிச்சிட்டாங்க கேஸ் அந்த தூட்டு. நம்மளுக்கு தேவையான வேலையெல்லாம் பார்த்துருவோம். நம்ம என்ன பண்ணுவோம், திறந்து இந்த ஷூ எடுத்துக்கிட்டு இவன் வேறு வந்துடுவான். நம்ம என்ன பண்ணுவோம், திறந்து அவன் வரத்துக்குள்ளே இதை நம்ம எடுத்துருவோம். சரி இந்த ஆர்ஸ் பொம்மை, இது ஒரு ஆர்ஸ் பொம்மை. ரெட்ரா தம்பி. அதுதான் இதை தூக்கி போட்டு இதை எடுத்துக்கணும். இல்லை வந்துட்டாயா? இந்த ஆர்ஸ் பொம்மையில தூக்கி போட முடியாது. ஏன்னா குட்டியுண்டு பொருள் அவனுக்கு வலிக்காது சத்தியமா. என்ன பண்ணோம், எங்கேன்றான் வர இப்படி போக முடியுமா? சத்தியமாக முடியாது. எஸ் பைத்தியக்காரன் நான் இங்கே போயினுக்கிறேன். அவன் சரி போயினுக்கிறான். ஏன் நம்ம போய் இதை போட்டு அப்படியே ஷூ எடுத்துன்னு வந்துடலாம். சீக்கிரம்டா. இதை நம்ம தூக்கிட்டு போய் இந்த சிங்காண்டை போட்டுருவோம். ஏன்னா திரும்பி வேறு தூக்கி வச்சுப்பா. அப்புறம் அவகிட்ட இருந்து பிடிங்க எடுக்கிறதுக்குள்ள அப்படியே தலைவிதியாக இருக்கும். ஓடாடி நம்மக்கிட்ட வேறு எந்த பொருளுமே இல்லை. அதனால இந்த டோர் வச்சுருந்தானுங்க. செம்மையாக நல்லா வந்து அவங்ககிட்ட டிமிக்கி விட்டுட்டு வந்துச்சு. நல்ல ஒரு பெரிய இடமா. நான் கூட இந்த கேம் ஆடும்போது என்னடா இவ்வளோ பெரிய இடமா இருக்குது, ஈஸியாக எனக்கு வந்து நம்மளுக்கு டாட்டா காட்டுன்னு ஓடிடலான்னு பார்த்தேன். ஆனால் அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது இந்த கேம் வந்து எவ்வளோ கஷ்டம்னு. ரொம்ப கஷ்டம் விஷயம் இந்த கேமு. ஆடுறது ரொம்ப கஷ்டம். இந்த கேம் நீங்கள் பார்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் ஆடுற எனக்கு தான் தெரியும் அது ரொம்ப கஷ்டமான கேம் இது. வேறு வெற்றிங்கிறான் பயம். ஏய் திரும்பி பாடுறா, பின்னாடி தான்டா இருக்கேன். பண்ணலாமா? ஆடி அஸ்னு போயினி பின்னாடி தான்டா இருக்கேன். எப்போ அந்தவா என்ன சரி பண்ணணும்னு தெரியல, ஒன்றும் தெரில அப்படின்னு சொல்லி நீங்கள் முன்னாடி போயிட்டீங்கன்னா ஈஸியாக பிடிச்சிருவோம். நம்ம தூக்கி பின்னாடி வச்சிங்கன்னா அவனுக்கு வலிக்காது. நம்ம திரும்பி ஓடி நம்மளை வந்து பார்த்துட்டு வலிக்காமல் நம்மளை தொத்தினே வருவான். ஸோ நம்மளுக்கு ஒரு கையில் பொருளுமே இல்லை. பண்ணுவான் தூக்கி போட்டு இன்னும் ஒரே ஒரு பொருள் தான், அது வேறு எங்கே இருக்குன்னு தெரில. தலைவலியாக இருக்குது. பண்ணுவோம் இந்த இது எடுத்துப்போம். இவன் மண்டையில் ஒரு அடி அடிப்போம். புல்லட்லாம் இல்லை, சும்மா அவன் மண்டையில் தூக்கி போடணும். வாங்க அந்த பொருளை தேடி போவோம். இன்னும் ஒரு சைக்கிள் மாதிரி, சைக்கிள்னு சொல்ல முடியாது. வாங்க காட்டுறாது.
இந்த இடத்துல அது மட்டும் தான் எடுத்தா நம்ம இதை தொட்டே ஓடிடலாம். இந்த இடத்துலயே வேலையே இல்லை. இந்த இடத்துல ஏதாவது இருக்கா? இல்லையே. ஐயோ இதான் மிஸ் பேர் என்ன? ஜாக்கா ஏதோ ஒன்று. இது மண்டை மேலே வச்சுட்டு நம்ம தொத்தி வந்துடணும் தலைவரே. மண்டையில் வச்சுட்டு இங்கே தாண்டா இருக்கேன் அப்பா. போடா. ஐயோ தப்பிச்சிட்டாங்க. இங்கே வர ஐயோ வர ஒருத்தர் தப்பிச்சிட்டானே. வேலை எனக்கு இந்த ஒரு வழி இருக்குடா. போடா ஆண்டவன் எனக்கு நிறைய வழி வச்சு பண்ணான். நான் அந்த வழியில் வரத்துக்கு லைட்டாக கஷ்டமாக இருக்குது. நல்லா கஷ்டமாக இல்லை எதாச்சும் பாடி. ஓகே எடுத்துட்டு கிளம்புண்டா பாடி. ஜாலியாக இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம சர்க்கஸ் போகணும். ஏன்னா இந்த ஷூ இதெல்லாம் தந்தது வந்து எதுக்கு எடுத்தோம்? சரி நம்ம கேம்பிங் போயிருந்தாங்க. ஐயோ என்னடா இது? சரி இது கட்சின்னு கொடுத்துருக்கானுங்க. பார்த்தீங்கன்னா இதான் நன்னு தான் இதோட அம்மாவா? இவன் எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்காங்க தெரியுமா? ராட சொல்கிறாங்க. இது எப்படி பாசிபிள் ஆச்சு? எனக்கு என்ன நம்பவே முடியல. இது உண்மைதானா? இவன் வந்து ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா ராடு பொண்ணு அதிசயமாக அவன் பிறக்க மாட்டான்னு சொன்னாங்களாம். மிராக்களோ பின்ன இவன் ஒரு அதிசய பிறவியாங்க. ராடு ஒரு அதிசய பிறவியாம். ஒன்றால் தான் நம்ம வாயிலேருந்து அந்த ஐஸ்லாம் துப்புறானா. வேறு தப்பாக வந்துட்டோம். நம்ம சர்க்கஸ் என்ன சொல்லியிருந்தேன் நான் வர லைட்டாக கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. என்னதுன்னா அந்த கேப் ஷோ வந்து ஒரு ஹோம்லெஸ் பீப்புள் இருப்பாங்க. அந்த சர்க்கஸில் தூங்கிட்டு இருப்பார். அவர்கிட்ட போய் கொடுத்தா ஒரு கீ தருவார். அதுக்காக தான் நான் அந்த சர்க்கஸ் வந்திருக்கோம். ஓகே வாண்டியா போய் யூ டர்ன் பண்ணி நிறுத்துறா. இந்த யூ டர்ன் பண்ணி ஸ்கிட் அடிக்கிறதுலாம் ரொம்ப தேவைதானா? ஓகே நம்ம என்ன பண்ணுவோம் இப்போ? இது தேவை. ஷூ எடுப்போம் ஃபஸ்ட்டு. சுற்றுட்டு கிளம்புவோம். ஓகே கூல் பாடி ஐஸ்கிரீம் ராடு மண்டாண்டாயம் போல பண்ணே இருக்கிறான். வேலை வந்தாச்சு. அப்படி நம்ம இதுக்கு ஒரு ஷூவும் ஒரு கேப்பும் தரணும். ஏன் உங்களுக்கு ஒரு சீக்ரெட் வழி சொல்கிறேன். இந்த வழியை வந்து அவன் துரத்துறானா இந்த வழியை வந்துடுங்க. ஈஸியாக இருக்கும். சில பேருக்கு இந்த வழி தெரியவே தெரியாது, கன்ஃபார்ம் தெரியாது. அவங்களுக்கு தான் சொல்கிறேன். இந்த இடம் ஞாபகம் இருக்கா? சீக்ரெட் லேயர் இடம். பல்பு கூட வாங்கினேன் மச்சி. அந்த மாதிரி சொல்ல பல்ப் பல்ப் பண்ணுறேன். நாபு மைக்கிட்ட வாய் வர லைட்டாக குளருது. நேரத்தை எது போய் கொடுத்தா அவர் வந்து கீ தருவார். ஆஹா சீக்கிரம் வெளியே இருக்கே. போவியா தண்ணி வரும். பார்த்துட்டோம்டா. கொடுத்துட்டு நம்ம இந்த வழியாக தப்பிச்சுட்டு ஓடுறா மாப்பிள்ள. போட அப்படி ஐயோ அப்படின்னு கொடுக்க முடியும் அவனுக்கிட்ட. அப்படிதான் போவேன். லா 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 போயிட்டானா? இல்லை மாட்டிப்போம். சத்தியமாக மாட்டிப்போம். மாட்டிப்போம். நம்ம என்ன பண்ணோம்? இப்படி சுற்றின வந்து அவன்கிட்ட கீ வாங்க விட்றா ப்ளீஸ்டா. பாடி போயிட்டான்டா. கீ வாங்கிட்டு இந்த எடுத்து கிளம்பணும். முதல்ல இது கையில் வச்சுக்கல. சர்க்கஸ் கீன்னு போட்டிருக்காங்க. இது சர்க்கஸ் கீன்னு போடக்கூடாது, கேரவன் கீன்னு போட்டிருக்கணும். ஏன்னா அது பார்க்க அது கேரவன் தான். எது சர்க்கஸ் கீன்னு போட்டிருக்கானுங்க தெரியல. அங்கே ஒரு கேரவன் இருக்கா, அதோட கீ தான் இது. நாங்கள் காட்டுற பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கேரவன் க்ளோன்ஸ் கேரவன் போட்டிருக்கேன். அப்புறம் எதுக்கடா அது சர்க்கஸ் கீன்னு போட்டுச்சுக்கோங்க. அதுதான் கைஸ் ஒரே ஒரு பாட்டு தான் நம்ம வின்னு. சிலோக்கிடா அந்த பாட்டை எடுத்துகிட்டு வின் ஆகலான்னு கேட்டிங்கன்னா அதுதான் கஷ்டம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பைக் ரைடு போகணும். மாலில் ஒரு பைக் ரைடு போகணும். அதுதான் இருக்கிறதுலே கஷ்டமானது விஷயமே. அது முடிக்கிறதுக்கு 25 நிமிஷம் ஆகும் கைஸ். அதனால தான் சொன்னேன் 20 நிமிஷம் ஆகிடும் அது முடிக்கிறதுக்கு. என்ன பண்ணுவோம்? எடுத்துக்கிட்டு போய் இங்கே போட்டுட்டு நம்ம இன்னொரு இது ஓகே நோ ப்ராப்ளம். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஷாப்பிங் சென்டர் போனோம். வண்டி எடுத்துகிட்டு கிளம்புறா. ஓகே ஷாப்பிங் சென்டர் போயாச்சு. ஏன்னா சில பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும், இது எதுக்குடா எடுத்தோம், என்னடா இது வச்சாடா நம்ம ரைடு போகும்போதுன்னு கேட்டிங்கன்னா, இது வச்சு இல்லை ஒரு பைக் வச்சு போகிறோம். அப்புறம் எதுக்குடா இது எடுத்தேன்னு கேட்டிங்கன்னா காட்டுற பாருங்களேன். நம்ம கையை வச்சு பார்த்திங்கன்னா அந்த இதை திறந்தோங்க, அந்த மாதிரி இதை வச்சு திறக்க போகிறோம். ஏன்னா அது ரொம்ப டைட்டாக இருக்கும், நம்மளால் லைட்டாக தான் திறக்க முடியாது வச்சுன்னு. இல்லைங்க நான் இந்த சைடு போகிறேன். சொல்லிட்டேன். நான் இந்த சைடு தான் போகிறேன். ஐயோ மாட்டேங்கிறேனே.
எப்படி மாட்டிக்கல ஐயோ ரொம்ப லேட் ஆயிடுச்சு. சீக்கிரம் போடும், சீக்கிரம் போயிட்டு இப்போ நம்ம பைக் மட்டும் இதோ இதுக்கு தான் இது வந்துட்டானா நம்ம கீழே குஞ்சு அவனும் வந்துடுவான். நம்ம என்ன பண்ணுவோம், இதை சுற்றி விட்டு வந்துடுவோம் இவனை. இப்போ இந்த வழியெல்லாம் நம்ம போவோம். இது வந்து அப்படியே சுற்றி ஆஹா நல்ல வழி இருக்குது. நான் என்ன நினச்சேன்னா அந்த இதுக்குள்ளே போய் மாட்டி போனுச்சேன். ஆனால் இவன் எவ்வளோ பெரிய வரேன். சரியாக இவன் வரத்துக்குள்ள நம்ம என்ன பண்ணுவோம், படியில் ஏறி மேலே போயிட்டு அந்த பைக்கை எடுத்துகிட்டு வந்துடலாம். சீக்கிரம் போட. அப்படி போகிறான் பையன். சரி அவன் போட்டான். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த பார்த்தீங்கன்னா மாஸ்டாக இருக்குல்ல, இந்த பைக்கு தான். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வாட்டி ஏறி காட்டுறேன் எப்படி ஏறுறதுன்னு சொல்கிறது. இப்படி தான் ஏறி இந்த ஸ்டாப் பட்டன் வந்து பேக் அடிக்கிறதுக்கு இந்த மாதிரி. ஓகேவா, நம்ம இந்த பைக் எடுத்துகிட்டு வாங்க போகலாம். சீக்கிரம் போடா பேசுவோம். அப்படி தான் போகிறான். ஓகே டல்ட்ரா கேஸ், இதோட நம்ம வீடியோ பிடிச்சிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரம் கேடிஜி, பாய்.